வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம். உங்க நலனை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லலாம். இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் நடக்கும்? நம்ம எப்படி இருந்தா நல்லது? எப்படி இருக்கக்கூடாது? இன்றைய தினத்துக்கான அதிர்ஷ்ட எண் என்ன? அதிர்ஷ்ட நிறம் என்ன? எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ணலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம முழுமையா நம்ம இந்த வீடியோவை பாருங்க. மேலும் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல்பதை அழுத்தி விடுங்க. ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு 8ஆம் தேதி மார்ச் 2022 வருடங்க, செவ்வாய்க்கிழமை. தமிழ்ல சொல்லணும்னா பிளவ வருடங்க, மாசி மாதம் 24ஆம் நாள். இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டிங்க. இன்றைய தினம் முருகப்பெருமான் வழிபாடு அனைவருக்குமே சிறப்பு தரக்கூடியதாக அமையுங்க. எனவே இன்றைய தினம் முருகப்பெருமான் வழிபாடு கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க மேற்கொள்ளலாம். உண்ணாவிரதம் இருந்து மேற்கொள்ளலாம். விரதம் இருக்கிறதும் இன்னும் நல்லதுங்க. விரதம் இருக்காதவங்களும் முருகப்பெருமானை வழிபடுறது மூலமா மிகச்சிறந்த நல்ல பலன்கள் இன்னைக்கு கிடைக்குங்க. இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகளை ஆராயும் பொழுது ராசிக்கு 12ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கையாக குருவுடன் புதன், சூரியன் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன. மேலும் ராசிக்கு 11ஆம் இடத்தில் 2, 9க்கு அதிபதி செவ்வாய் வலுவாக 11ஆம் இடத்தில் உச்சமடைந்துள்ளார். மேலும் சனி சுக்கிரனுடன் சேர்ந்து காணப்படுகிறார். இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு செல்வ வளம் பெருகக்கூடிய ஒரு செல்வ செழிப்பான நாள் என்று சொல்லலாம். இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மனமகிழ்ச்சிகள் உண்டு. பண வரவுகள் இன்றைய தினம் உங்களுக்கு தாராளமாக இருக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு பெரிய தொகையை நீங்கள் கையாளக்கூடிய ஒரு நல்ல நிலைமையில் காணப்படுவீர்கள். மிகப்பெரிய ஒரு செல்வ செழிப்பு ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப்பெறும். உங்களுடைய பொருளாதார பற்றாக்குறை அகலும் நாளாக இன்னைக்கு அமையுங்க. இதனால உங்களுக்கு இன்றைய தினம் மனதில் மகிழ்ச்சி, நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைய பெறுவீங்க. எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் இன்னைக்கு திரும்ப அடைச்சிருவீங்க. மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கக்கூடிய சிறந்த யோகமான சூழ்நிலையும் அமைந்துள்ளதுங்க. 5 குடவன் 3ஆம் இடத்தில் உச்சமடைந்துள்ளதுனால இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல நன்மை நடைபெறுங்க. ஆரோக்கியம் மிகச்சிறப்பாகவே இருக்குங்க. பயணங்கள் திடீரென்று ஏற்படலாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் நடைபெறும் ஒரு சிறந்த தினமாக அமைய பெறுவீங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. இன்னைக்கு அலுவலகத்தில் பணிபுரிவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நாள் அமைய பெறுவீங்க. சிறப்பான நல்ல முன்னேற்றம் உங்களது வேலையில் அமையுங்க. உங்களது பணிபுரியும் இடத்தில் உங்களுக்கு நல்ல இணக்கமான சூழ்நிலையில் காணப்படும். மேலும் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான ஒரு நல்ல அறிகுறி இப்பொழுது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உள்ளதுங்க. இந்த தினம் உங்களது அலுவலகத்தில் அனைவரின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்குங்க. பிசினஸ் மிகச்சிறந்த ஒரு நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சிறந்த தினம் அமைய பெறுவீங்க. நல்ல ஒரு பொருளாதார நிலைமை மேம்படுத்தக்கூடிய வகையில் உங்களது பிசினஸ் இன்றைய தினம் இம்ப்ரூவ் ஆகும். அதனால் உங்களுக்கு கண்டிப்பா மனதில் சந்தோஷம், மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஏதாவது அசைய சொத்துக்கள் வாங்குவதற்காக எடுத்த முயற்சிகள் அனைத்தும் கைகூடுங்க. நீண்ட நாட்களாக பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க. ஏதாவது ஒரு வீடு வாங்கணும், வீடு கட்டணும், இல்லை நிலம் வாங்கணும் போன்ற அசைய சொத்துக்கள் ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னு நீங்க கனவு வச்சிருந்தீங்க அப்படின்னா இப்போ ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அசைய சொத்துக்களை கூட வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான சூழ்நிலை காணப்படுதுங்க. எனவே உங்களுக்கு அதன் மூலமா மகிழ்ச்சிகள் கண்டிப்பா இருக்குங்க. இன்றைய தினம் குடும்பத்துல அமைதி, சந்தோஷம் ஆகியவை பெருகக்கூடிய ஒரு சிறந்த தினம் அமைப்பெறுவீங்க. உங்களுக்கு குடும்பத்தில் இருக்க சண்டை சச்சரவுகளும் தீரக்கூடிய ஒரு நல்ல தினமா அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் விலை உயர்ந்த சில வண்டி வாகனங்களை வாங்கி நீங்க மகிழக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க. திருமணம் மற்றும் இதர சுபகாரிய முயற்சிகள் அனைத்துமே இன்னைக்கு சிறப்பாக கைகூடுறதுனால கண்டிப்பா உங்களுக்கு அதன் மூலமாகவும் மனமகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமா அமைப்பெறுவீங்க. எனவே இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறந்த மனநிலையில் காணப்படுவீர்கள். நீங்கள் இன்றைய தினம் யார்கிட்டையுமே தகராறு வச்சுக்காதீங்க. அது உங்களது உறவுகளை தான் பாதிக்கும். உங்களது நெருங்கிய உறவினர்களோ நண்பர்களோ யார்கிட்டையுமே இன்றைய தினம் நீங்கள் தகராறு செய்ய வேண்டாம். நீங்கள் இன்றைய தினம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகவும் நல்லதுங்க. இன்றைய தினம் திறந்த மனதுடன் நீங்கள் பிறரும் உள்ள தவறான கருத்தை வெளியிடுறதுனால சில பிரச்சனைகள் வரலாங்க. எனவே இன்றைய தினம் எங்க பேசணுமோ, யாரை எப்படி பேசணுமோ நீங்க டீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி நீங்க கொஞ்சம் நாசுக்கா பேசி சமாளிச்சுக்கங்க. உங்க கையில இப்போ நிறைய பணம் இருக்கிறதுனால நீங்க சேமிச்சு வச்சுக்கோங்க. சேமிப்புல இன்னைக்கு தினம் கவனம் செலுத்துறது உங்களுக்கு ஒரு எதிர்காலத்துக்கான பண தேவைகளை பூர்த்தி செய்ய கண்டிப்பா உதவுங்க. அதனால சேமிப்புல கவனம் செலுத்துங்க. இன்றைய தினம் உங்களது பெற்றோர் மற்றும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் கலந்து உரையாடுறது நல்லதுங்க. கலந்து ஒன்றா பேசி இனிமையான நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியுங்க. இன்றைய தினம் உங்களது மாலை நேரத்தில் விருந்துக்காக உங்களது உறவினர்கள் விருந்தினர்களாக உங்களுக்கு ஒன்று சேரக்கூடிய ஒரு நிதிரம் அமைப்பெறுவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலர் உங்களிடம் சில கடமை உணர்வை எதிர்பார்ப்பாருங்க. என்ன எதிர்பார்க்கிறாருன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றீங்கன்னா இன்னைக்கு காதல் வாழ்க்கை இனிமையானதா அமையுங்க. இன்றைய தினம் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை கஷ்டப்பட்டு நிறைவேற்றணுங்கிற அளவுக்கு நீங்க கொடுக்க வேண்டாம். எந்த ஒரு வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுதும் நீங்கள் சற்று யோசித்து செயல்படுவது நல்லதுங்க. கஷ்டமான வாக்குறுதிகளை யாருக்கும் கொடுக்காதீங்க. இன்றைய தினம் சுற்றுலா செல்வது போன்ற துறையில தொழில் பண்றவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நாள் அமைப்பெறுங்க. நல்ல ஒரு லாபத்தை கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமா இன்னைக்கு நீங்க அமைப்பெறுவீங்க.
இன்னைக்கு உங்க லட்சியத்தை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு அதை நோக்கி இன்னைக்கு உழைக்க வேண்டிய நாளுங்க. கண்டிப்பா உங்க லட்சியத்தை நோக்கி நீங்க மேல போக முடியும். எனவே லட்சியத்தை நீங்கள் இன்றைய தினம் திறம்பட பிளான் பண்ணி லட்சியத்தை நோக்கி இன்னைக்கு நீங்க நகர்றதுக்கான ஒரு சிறந்த தருணமா இன்னைக்கு அமைகிறது. உழைக்க வேண்டிய தருணம் இதுங்க. எனவே உங்களது லட்சியங்களை நோக்கி நீங்கள் உழையுங்கள். கண்டிப்பாக வெற்றிகளை பெற முடியும். இன்றைய தினம் ஓய்வு நேரம் உங்களுக்கு கிடைக்குங்க. ஓய்வு நேரத்தில் நீங்க ஆன்மீக புத்தகங்களை படிக்கலாம் அல்லது உங்களுக்கு பிடித்தமான வேலையை செய்யலாம். உங்களுக்கு மன நிம்மதி கண்டிப்பாக ஏற்படும். திருமண வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் இன்றைய தினம் கிடைக்க உங்களுக்கு வாய்ப்பு உண்டுங்க. புதிய அத்தியாயம்னா உங்களுக்கு வசந்த காலம் தான் வீசும். எனவே இன்றைய தினம் திருமண வாழ்க்கை உங்களுக்கு மிக மிக ஒரு இனிமையான தினமாக அமையப்பெறுங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் உங்களுக்கு பண வரவுகளால் மட்டும் இல்லாமல் உங்களது குடும்ப அன்பு உறவுகளாலும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படக்கூடிய நிம்மதியான நாள்னு சொல்லலாங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாத்தணும்னா, இன்றைய தினத்துல நீங்க அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட நிறம் பிளாக் அண்ட் ப்ளூவை யூஸ் பண்ணலாங்க. மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 6ஆம் நம்பரை நீங்க யூஸ் பண்ணலாம். இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்குங்க. நீண்ட நாட்களாக இருந்த நோய்கள் கூட இப்பொழுது உங்களுக்கு தீரக்கூடிய அல்லது தொந்தரவுகள் குறையக்கூடிய ஒரு சிறந்த தினமா கண்டிப்பா அமையப்பெறும். அதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் உண்டு. உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். நமது மீனராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க. அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்திட்டு ஆல் மத அழுத்த மறந்துடாதீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்க விரும்பிய பொருட்களை என்ன விரும்புறீங்களோ சரி அந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் உண்டுங்க. ஆனாலும் அது தேவைதானா அப்படின்றத நீங்க யோசிச்சு செயல்படுறது நல்லதுங்க. எந்தவித செலவுகளையும் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. பிளான் பண்ணி பண்ணுங்க. உங்களுக்கு ஃபியூச்சருக்கான நல்ல ஒரு சேவிங்ஸை இப்போ இம்ப்ரூவ் பண்ணிக்கிற தருணம் இதுங்க. அதை பயன்படுத்திக்கங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு சக ஊழியர்கள் உயரதிகாரிகள் ஆதரவு கிடைக்குங்க. நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்க கூட வாய்ப்புகள் உண்டுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் புதிய முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களது முயற்சிகள் இருக்கும். அதனால கண்டிப்பா உங்களுக்கு இன்றைக்கு சக்சஸ்ஃபுல்லான ஒரு டேன்னு சொல்லலாங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல ஒரு வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு மனசுல நல்ல ஒரு சந்தோஷத்தை தருங்க. வெளியூர் பயணங்கள் மூலமாக மனதில் புதிய மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகுங்க. ஒரு இணக்கமான ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு பயணங்கள் மூலமாக அதனிலிருந்து கிடைக்கும் அனுபவங்கள் மூலமாக அவர்களது பயணங்களில் கிடைக்கும் கான்டாக்ட் மூலமாகவும் உங்களுக்கு கிடைக்கலாங்க. இன்றைய தினம் உங்களது உடன் இருப்பவர்கள் யார் யார் இருக்காங்களோ எல்லாத்தையுமே இன்னைக்கு நீங்க புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நிலைமை பெறுவீங்க. இவங்க இப்படிதான் நீங்க நினைச்சு வச்சிருப்பீங்க. ஆனா அவங்ககிட்டயும் சில குணங்கள் இருக்கும். அதை இன்னைக்கு உங்களுக்கு புரியக்கூடிய ஒரு சிறந்த தினமா இன்னைக்கு அமையப்படுறதுனால இன்னைக்கு உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு சிறந்த தினமாவே அமையுங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. பிடிக்கலன்னா என்ன பிடிக்கலன்றது நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்க அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோல இன்னும் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.